4ஆம் வீட்டில் ராகு இருப்பவர்கள் கர்மா அதிகரிக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும்? பொதுவாகவே ராகுவினால் தான் நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் அதிகரிக்குதுங்க. 12 வீடுகளிலும் ராகு அமருகின்ற பொழுது அந்த கர்மாவை நாம் எப்படி ஆளுமை செய்து அதை கடப்பது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவா நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். யோகி ஜெயபிரகாஷ் சேனல்லேயே வீடியோ செக்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவில் நம்ம குறிப்பா 4ஆம் இடத்துல ராகு அமருகின்ற பொழுது நிறைய சொத்து சேர்க்கணும். பொருளாதார ரீதியா அப்படி இருக்கணும். அந்த சொத்துக்களால் கர்மா சேருகின்றது. தனிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து நாம் தடுமாறுவதால் கர்மா சேர்கின்றது. இந்த 2 விஷயத்திலையும் தனிப்பட்ட ஒழுக்கம், சொத்துக்கள். சொத்து சேருங்க, அது முறையா சேருங்க. தவறான வழியிலிருந்து பணத்தின் மூலமாக சொத்து சேர்த்தல், பிறரின் சொத்தை அபகரித்தல் அல்லது சொத்து சார்ந்து பிறரின் சாபங்களை பெறுதல், இவற்றின் மூலமாக கெடுகர்மா அதிகரிக்கின்றது. 2வது, உடல் சுகங்களுக்காக ஒழுக்க நிலைகளிலிருந்து தடுமாறி அதன் மூலமாக கர்மா அதிகரிக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க. ஆக இந்த 2ஐயும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பெரிய அளவு கர்மாவில் சிக்காம தப்பிச்சு